வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் லபாப்தார் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி உஷா ராணி மகேந்திரன், பிரவீன் ஆனந்த் அண்ட் கிரிக்கெட் அண்ட் நேச்சர் மேனியா அவங்களுக்காக இதை டெடிகேட் பண்ணிக்கிறேன். இவங்க மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பிறகு இன்னும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்காகவும் இதை நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். பன்னீர் லபாப்தார் செய்கிறதுக்காக ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதன் பிறகு 2 பிரியாணி இலை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 இன்ச்சுக்கு லவங்கப்பட்டை சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 1 டீஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்துக்கிறேன். சீரகம் இந்த அளவுக்கு நல்லா பொரிந்து வரும்போது 20 கிராம் அளவு இஞ்சி சேர்த்துக்கிறேன். கூடவே 30 கிராம் அளவு பூண்டும் சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 காஷ்மீரி மிளகாய், நீல வாக்கில் நறுக்கிய வெங்காயம் ஒரு 100 கிராம் சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கிறேன். வெங்காயம் இந்த ரெசிபிக்கு ரொம்ப நேரம் வதங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அதன் பிறகு இதில் நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கறதுக்காக 15 கிராம் அளவு முந்திரி சேர்த்துக்கிறேன். 30 கிராம் அளவு முலாம் பழ விதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்து நறுக்கிய தக்காளி ஒரு 400 கிராம் சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இதை நல்லா கிளறினதன் பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டுலாம் நல்லா குழையிற அளவுக்கு வதங்கிறதுக்காக இதில் 100 ml தண்ணி சேர்த்து இதை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுறேன். இது நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம சேர்த்துருந்த வெங்காயம், தக்காளி நல்லா குழஞ்சிருக்கு. இது இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணி இதோடைய சூடு நல்லா ஆற விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். வேற ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதன் பிறகு 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூளில் இருக்கக்கூடிய பச்சை வாசம் போகிறதுக்காக இதை 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதன் பிறகு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி அந்த கலவையை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன தான் எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு அரைச்சியில் ஊற்றிருந்தாலும் இதில் பச்சை வாசம் கொஞ்சம் இருக்கும். அந்த பச்சை வாசம் போகிறதுக்காக இதில் 100 ml தண்ணி சேர்த்து இதை மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுறேன். இது நல்லா கொதிச்சிருச்சு. இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசமும் போயிடுச்சு. இந்த நேரத்தில் 2 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே 50 கிராம் அளவு பன்னீரை ஒரு கிரேட்டர் யூஸ் பண்ணி கிரேட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த ப்ரிப்பரேஷனில் டோட்டலாக 250 கிராம் பன்னீர், இதில் 50 கிராம் இப்போ கிரேட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மீதமுள்ள 200 கிராமை க்யூப்ஸாக கட் பண்ணி கிரேவியில் சேர்த்துக்கிறேன். பன்னீரை நல்லா கிரேட் பண்ணதன் பிறகு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கறதுக்காக 5 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் இதில் சேர்த்துக்கிறேன். க்ரீம் சேர்த்து இது ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ணிங்க அப்படின்னா கிரேவி கர்டில் ஆகிடும். அதனால் ஒரு வாட்டி இந்த கிரேவியும் க்ரீமும் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதன் பிறகு நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக 2 டீஸ்பூன் அளவு கசூரி மேத்தியை உள்ளங்காயை வச்சு நல்லா கசக்கி இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம பன்னீரை சேர்த்து ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கொதிக்கிற கிரேவியில் இது ஒரு 30லேருந்து 40 நொடி இருந்தாலே போதும். அதன் பிறகு இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான டேஸ்டியான பன்னீர் லபாப்தார் ரெடி. ஒரு சூப்பரான பன்னீர் லபாப்தார் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பார்த்ததன் பிறகு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கும் பன்னீர் லபாப்தாருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு. பன்னீர் லபாப்தாரில் நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவில் சேர்க்காத ஒரு சில இன்க்ரீடியன்ட் இதில் சேர்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக பன்னீர் லபாப்தாரில் கொஞ்சம் கிரேட்டட் பன்னீரும் ஆட் பண்ணியிருப்போம். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். until then, bye from யஷ்வந்த்.